டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. இந்த மாடல் சம் மொத்தமாவே ஒரு 3 டைப்ஸ் தான் இருக்கு. நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் காண கேட்டிருக்காங்க. அதாவது தள்ளுபடினா எப்பவுமே மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 20% அதுக்கப்புறம் 25%. இந்த மாடல் சம் ஒன்னு தள்ளுபடி சதவீதமா இருக்கும், இல்லைன்னா சதவீதம் அதிகரிக்கும், இல்லைன்னா 1% அதிகரிச்சு 1% தள்ளுபடி ஆகும். இந்த 3 மெத்தட் தான் கேட்பாங்க. இப்போ இந்த சம்ல ரெண்டுமே தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ், அப்போ -20 அடுத்தது -25 அடுத்தது பிளஸ் இங்க -20 இன்ட்டு -25 டிவைடட் பை 100. -20 -25 ஆட் பண்ணா -45 பிளஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது போயிடும். அப்போ 25 100 கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், இந்த 4 20 கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். அப்போ இங்க பிளஸ் 5 வரும். அப்போ -45ல பிளஸ் 5 போயிடுச்சுன்னா -40%. அப்போ இது ரெண்டுக்கும், அதாவது ரெண்டு தள்ளுபடிக்கான ஒரே நிகரான தள்ளுபடி -40%. இப்போ இந்த 2%ம் அதிகரிக்குதுன்னா இதுக்கு நிகரான ஒரே அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டாங்களா? இப்போ ரெண்டும் அதிகரிக்குதுன்னா பிளஸ். அப்போ 20 பிளஸ் இங்க 25 பிளஸ் 20 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணா இங்க 4 டைம்ஸ், இங்க 5. அப்போ இதை ஆட் பண்ணா 20 பிளஸ் 25 45, இங்க பிளஸ் 5, மொத்தமா 50%. அப்போ பிளஸ் 20%க்கும் இங்க 25%க்கும் ஒரே நிகரான அதிகரிப்பு சதவீதம் 50%. இதே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 20% அதிகரிச்சு 25% தள்ளுபடி பண்ணா அதுக்கு இணையான நிகரான தள்ளுபடி வேல்யூ என்னன்னு கேட்டாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் +20 அடுத்து தள்ளுபடிக்கு -25 -20 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 சால்வ் பண்ணா -10% வரும். ஓகேங்களா? இதுக்கு இணையான ஒரே தள்ளுபடி பார்த்தோம்னா -10% வரும். இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா தான் இதுக்கு நாம அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த 3 சம்முக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதிகரிக்குதுன்னா பிளஸ் போட்டுக்கணும், டிக்ரீஸ் அதாவது தள்ளுபடினா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ரயில்வேல ஆகட்டும் ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க.